வியப்பூட்டும் செய்திகள் 11. பகிர்தலில் வெளிப்படும் பரமன். இயேசுவின் மரணம் உயிர்ப்பை பற்றி பேசும்போது 2 விஷயங்கள் முக்கிய இடம் பிடிக்கின்றன. ஒன்று இறுதி ராவணவு, இன்னொன்று எம்மாவு சீடர்களோடு இயேசு அப்பம் பிட்டது. இயேசு தன்னோடு ஒரு நல்ல விருந்து, பாஸ்கா ஆட்டை அடித்து உண்கின்ற உணவு. பொதுவாகவே பாஸ்கா உணவு தடபுடலாகத்தான் இருக்கும். அப்போது புளியாத அப்பத்தை உண்பார்கள். புளியாத அப்பத்தை உண்ணும் வழக்கம் இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறிய நிகழ்வை நினைவு கூர்வதாகும். இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறிய போது அவசரமாக கிளம்ப வேண்டிய நிலை. அதனால் மாவை புளிக்க வைத்து அப்பம் செய்து உண்ண அவர்களுக்கு நேரமில்லை. எனவே புளியாத மாவில் அப்பம் சுட்டு அவசரமாக உண்டார்கள். அந்த நினைவை மீண்டெடுக்கவே புளியாத அப்பம் உண்ணும் வழக்கம் அவர்களிடம் தொடர்ந்தது. தங்கள் தலைச்சன் பிள்ளைகளை காப்பாற்றிய பலியாட்டு இரத்தமும் புளியாத அப்பமும் அவர்களுடைய நினைவில் அழியாமல் இடம்பெற்று கொண்டே இருந்தன. பாஸ்கா விழாவின் போது வீடுகளெங்கும் மக்கு வேறு ஆணி வேறாக தேடி புளித்த மாவை முழுவதுமாக தேடி எடுத்து வெளியே எறிந்து விடுவார்கள். புளித்த மாவு வீடுகளில் இருக்கவே கூடாது என்பதில் கவனமாக இருப்பார்கள். புளித்த மாவு என்பதை தீமையின் அடையாளமாக அவர்கள் கருதினார்கள். எனவே தூய்மையாக மாற வேண்டுமெனில் அதை அகற்ற வேண்டும் எனும் சிந்தனையும் அவர்களிடம் இருந்தது. எல்லாம் அகற்றிய பின்பே விழா கொண்டாடுவார்கள். வெளியூர்களில் இருந்து வருபவர்கள் எருசலேமுக்கு வெளியே தங்கியிருப்பார்கள். ஆனால் விழா கொண்டாடுவதை எருசலேமில் வைத்துதான் கொண்டாட வேண்டும். இந்த விழாவில் இன்னும் சில சடங்குகள் இருந்தன. ஒரு கிண்ணம் நிறைய உப்பு தண்ணீரை அவர்கள் சாப்பாடு மேஜையின் மீது வைத்திருப்பார்கள். அது அவர்கள் எகிப்தில் சிந்திய கண்ணீரின் அடையாளமாகவும் செங்கடலை கடந்த விடுதலையின் அடையாளமாகவும் இருந்தது. கசப்பு கீரைகளை மேஜையில் வைத்திருப்பார்கள். அது அவர்களுடைய அடிமை வாழ்வின் கசப்பை நினைவு கூர்வதற்கானது. ஈசோப் புல்லை மேஜையின் மீது வைத்திருப்பார்கள். அது அவர்கள் இரத்தத்தை ஈசோப்பில் தோய்த்து கதவு நிலைகளில் பூசிய பழைய நிகழ்வை நினைவு கூர்வதற்கானது. சாரோஷேத் எனப்படும் ஒரு பேஸ்ட் வைத்திருப்பார்கள். அது அவர்கள் எகிப்தில் செங்கல் செய்து கஷ்டப்பட்டதை நினைவு கூறும் பொருள். கொஞ்சம் சின்னமன், கொஞ்சம் லவங்கம் வைத்திருப்பார்கள். அது அவர்கள் செங்கல் செய்ய வைக்கோலுக்காய் அலைந்த கஷ்டத்தை நினைவு கூறுவதற்கானது. அதன் பிறகு மேஜையில் 4 கப்களில் திராட்சை ரசம் இருக்கும். அது கடவுளின் 4 உடன்படிக்கைகளை நினைவு கூறுவது. நானே ஆண்டவர், எகிப்தியரின் பாவ சுமைகளை நான் உங்களிடமிருந்து அகற்றுவேன், அவர்கள் உங்களை அடிமைப்படுத்துவதிலிருந்து விடுவிப்பேன், ஓங்கிய கையாலும் மாபெரும் தண்டனை தீர்ப்புகளாலும் நான் உங்களுக்கு மீட்பளிப்பேன், உங்களை நான் என் மக்களாக தேர்ந்தெடுப்பேன், உங்களுக்கு கடவுளாக நான் இருப்பேன் என்பவையே அந்த உடன்படிக்கைகளாகும். பாஸ்கா விருந்துக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என யாராவது சொன்னால் இந்த விஷயங்களை எல்லாம் ரெடியாக செய்து வைக்க வேண்டும் என்பதுதான் அதன் பொருள். அதைத்தான் இயேசுவுக்காக சீடர்கள் செய்தார்கள். இயேசு இறந்து உயிர்த்தபின் எம்மாவு செல்லும் சீடர்கள் இருவரோடு சேர்ந்து நடந்தார். அவர்கள் அவரை அடையாளம் காணவில்லை. ஆனால் அவர் அவர்களோடு பேசிக்கொண்டே நடந்தார். அவர்கள் எருசலேமில் நடந்தவற்றை பற்றி பேசினார்கள். இயேசுவே உண்மையான ஆண்டவர் என்பதற்கான மறைநூல் வசனங்களை இயேசு பேசத் தொடங்கினார். அவர்கள் சென்று சேர வேண்டிய இடம் வந்தபோது இயேசு தொடர்ந்து நடப்பவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரை தங்களோடு தங்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். இயேசுவை அழைக்கலாமா வேண்டாமா என முடிவெடுக்கும் உரிமையை அவர் அவர்களுக்கு தருகிறார். அவர்கள் அழைக்கிறார்கள். இயேசு அவர்களோடு அமர்ந்து அப்பத்தை பிட்கையில் அவரை அடையாளம் கண்டுகொண்டார்கள். இயேசு அவர்களை விட்டு மறைந்து போனார். உணவை பகிர்வது என்பது மிகவும் முக்கியமான விஷயம். உணவை நாம் பிறரோடு பகிர்ந்து உண்ணும்போது இயேசு வெளிப்படுகிறார். இறுதி ராவணவில் இயேசு அப்பத்தை பகிர்வதன் மூலம் இறைவனின் திட்டத்தை வெளிப்படுத்தினார். எம்மாவூசில் அப்பத்தை பகிர்வதன் மூலம் தன்னையே வெளிப்படுத்துகிறார். பசியாயிருந்தேன், உண்ண கொடுத்தாயா என இயேசு மிகவும் அடிப்படை தேவையான உணவை மிக முக்கியமான ஒரு அன்பின் செயலாக வெளிப்படுத்துகிறார். இந்த சீடர்கள் இருவரும் அறியப்படாத சீடர்கள். இயேசுவின் போதனைகளால் ஈர்க்கப்பட்டு அவரது சீடர்களானவர்கள்.
இயேசு 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த போது இவர்கள் அங்கே இருந்திருக்கலாம் என்றும், இயேசு அப்பம் பிட்டதை இவர்கள் கண்டிருக்கலாம் என்றும் விவிலிய ஆய்வாளர்கள் சிலர் எழுதுகிறார்கள். 7 மைல் தூரம் நடந்து வந்து இப்போதுதான் சாப்பாட்டை வாயில் வைத்தார்கள். விஷயம் வெளிப்பட்டவுடன் மீண்டும் திரும்பி 7 கிலோமீட்டர் தூரம் ஓடுகிறார்கள். இந்த செய்தியை சீடர்களுக்கு அறிவிக்க, நற்செய்தியை அறிவிக்க தாமதம் கூடாது என்பதையும் அவர்களுடைய இந்த உடனடி செயல்பாடுகள் நமக்கு விளக்குகின்றன. பகிர்ந்தளிப்போம், பரமனை தரிசிப்போம். வியப்பூட்டும் தகவல்கள் 12. ஓய்வு நாளை உடைத்த யூதர்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் விட்டார். அவரை சிலுவையிலிருந்து இறக்கி அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் கல்லறையில் அடக்கம் செய்தாயிற்று. காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு 6 மணி நேரங்கள் ஆறா துயரில் சிலுவையில் தொங்கினார். மதியம் 3 மணி அளவில் அவர் உயிர் விட்டார். அதன் பின் 3 மணி நேரங்கள் தான் இருந்தன அடுத்த நாள் தொடங்க. யூதர்களின் முறைப்படி மாலை 6 மணிக்கு அடுத்த நாள் தொடங்கிவிடும். வெறும் 3 மணி நேரங்களுக்குள் இயேசுவின் உடலை இறக்கி மரியாதை செலுத்தி அவரை அடக்கமும் செய்தாகிவிட்டது. இப்போது யூதர்களுக்குள் ஒரு கலக்கம். இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னார். அவர் உயிர்த்தெழப் போவதில்லை. ஆனால் அவருடைய சீடர்கள் யாராவது உடலை திருடிச் சென்று விட்டு இயேசு உயிர்த்தார் என கதை கட்டலாம். அப்படியானால் முந்தைய நிலைமையை விட இப்போதைய நிலைமை இன்னும் மோசமாகும் என நினைத்தார்கள். எனவே அந்த இரவோடு இரவாக அவர்கள் பிலாத்துவின் முன் சென்றார்கள். அதாவது எந்த வேலையும் செய்யக்கூடாது என யூதர்கள் காலம் காலமாய் கடைபிடிக்கும் அந்த ஓய்வு நாளில்தான் அவர்கள் பிலாத்துவின் கதவை தட்டுகிறார்கள். இயேசுவின் கல்லறைக்கு காவல் வேண்டும் என்கிறார்கள். அவர் அனுமதி அளிக்கிறார். அவர்கள் சென்று கல்லறைக்கு காவல் எடுக்கிறார்கள். இயேசு ஓய்வு நாளை மீறுகிறார் எனும் குற்றச்சாட்டை தொடர்ந்து இயேசுவின் மீது திணித்து வந்தவர்கள் இப்போது இயேசுவை ஒழித்து கட்ட தாங்கள் மிகவும் மதிக்கும் சட்டத்தையே உடைத்து தள்ளுகிறார்கள். எந்த அளவுக்கு இயேசுவின் மீது வன்மம் கொண்டிருந்தார்கள் என்பதும், இயேசுவை மட்டுமல்ல அவருடைய நினைவையே அழிக்க வேண்டும் எனவும் அவர்கள் பாடுபட்டார்கள் என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. மறுநாள் பாஸ்கா விழா. பாஸ்கா விழா அந்த காலத்தில் மிக மிக விமரிசையாக சட்ட திட்டங்களோடு கொண்டாடப்பட்டு வந்த விழா. எருசலேம் தேவாலயத்துக்கு சென்று பாஸ்கா விழாவை கொண்டாடுவது எல்லா யூதர்களுக்கும் இருக்கும் ஒரு கனவு. ஒரு முறையாவது எருசலேம் தேவாலயத்தில் பாஸ்காவுக்கு வந்தால்தான் மோட்சம் கிடைக்கும் என நம்பியவர்கள் ஏராளம் உண்டு. அதுவும் முழுக்க முழுக்க சம்பிரதாயங்களின்படிதான் விழா நடத்துவார்கள். ஊரே பழுது பார்க்கப்படும். எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லும் பாதைகள் எல்லாம் செப்பனிடப்படும். பாலங்கள் எல்லாம் சிறப்பாய் பராமரிக்கப்படும். அதிலும் குறிப்பாக எருசலேம் தேவாலயத்திற்கு செல்லும் பாதைகளில் இருக்கின்ற கல்லறைகளுக்கு எல்லாம் வெள்ளை அடிப்பார்கள். ஏன் தெரியுமா? புனித பயணம் செல்கிறவர்கள் தெரியாம கல்லறையை தொட்டுறக்கூடாதுன்றதுக்காக. அப்படி தொட்டுவிட்டால் அவர்கள் தீட்டாகி விடுவார்கள். அவர்களால் விழாவில் பங்கு பெற முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து நுணுக்கமாய் செய்வார்கள். எருசலேமை சுற்றிலும் 10-15 கிலோமீட்டர் தொலைவில் வசிப்பவர்கள் எல்லோரும் கட்டாயம் எருசலேமுக்கு வர வேண்டும் எனும் சட்டம் இருந்தது. வரலாற்று ஆய்வாளர் ஜோசபஸின் கணக்குப்படி பாஸ்கா விழா காலத்தில் எருசலேம் தேவாலயத்தில் பலியிடப்படும் ஆடுகள் சுமார் 3 லட்சம். வருகின்ற மக்களின் எண்ணிக்கை 27 லட்சம் முதல் 30 லட்சம் வரை. அந்த அளவுக்கு நகரம் நெரிசலாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் இயேசுவை படுகொலை செய்கிறார்கள். சட்டங்கள் சம்பிரதாயங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூட யூதர்கள் தயாராக இருப்பார்கள். வரலாற்று ஆய்வாளர் ஜோசபஸ் ஒரு நிகழ்ச்சியை எழுதுகிறார். ரோம படை வீரர்கள் எருசலேமுக்கு வரும்போது தங்களுடைய அரசனின் படத்தையோ சிலையையோ தூக்கி சுமந்து வருவது வழக்கம். அவர்கள் அவர்களுடைய கடவுள் போல. ஆனால் அதை கடுமையாக எதிர்த்தவர்கள் யூதர்கள். எருசலேமுக்கு வரும்போது சிலைகளையோ படங்களையோ கொண்டு வரக்கூடாது என அவர்கள் போராடினார்கள். பிலாத்துவின் காலத்தில் பிலாத்து அவர்களுடைய கோரிக்கைக்கு இணங்க மறுத்தான். யூதர்கள் தொடர்ந்து அவரிடம் முறையிட்டுக் கொண்டே வந்தார்கள். ஆனாலும் அவன் செவிசாய்க்கவில்லை. கடைசியில் யூதர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்தான். தொந்தரவு செய்வதை நிறுத்தாவிட்டால் மரண தண்டனை உடனடியாக விதிக்கப்படும் என்றான்.
ஆயிரக்கணக்கான யூதர்கள் ஒன்று திரண்டு தங்கள் கழுத்தை காட்டியபடி மண்ணில் விழுந்தார்கள். எங்களுக்கு உயிரை விட சட்டமே முக்கியம் என்றார்கள். கடைசியில் பிலாத்துவே தனது நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிற்று. அப்படி சட்டத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டிருக்கும் யூதர்கள்தான் இயேசுவை அழிப்பதற்காக தங்களுடைய சட்டங்களை எல்லாம் உடைத்து தள்ளுகிறார்கள். இயேசுவின் கல்லறைக்கு காவலிடுகிறார்கள். ஒரு வகையில் இயேசுவின் மரணத்தை சந்தேகத்திற்கு இடமின்றி மக்கள் நம்புவதற்கு இதுவும் ஒரு காரணமாகிவிட்டது. இல்லையேல் சீடர்கள் இயேசுவின் உடலை எடுத்து சென்றார்கள் என்னும் பொய்யுரையை மக்கள் நம்பியிருப்பார்கள். இயேசுவின் மரணம் பலருடைய மனதில் விசுவாசத்தை விதைத்திருந்தது. இயற்கையை இருளாகி மௌனத்தை பூசிய அதிசயத்தை மக்கள் கண்டார்கள். ஆலய திரை இரண்டாய் கிழிந்த வியப்பை அறிந்தார்கள். கல்லறைகள் உடைபட்ட நிகழ்வை பார்த்தார்கள். உடல்கள் உயிர்த்து எழுந்ததைக் கண்டார்கள். நிலம் நடுங்கியதை அறிந்தார்கள். மனம் மாறினார்கள், நம்பிக்கை கொண்டார்கள். நான் மேலே எழுப்பப்படும் போது எல்லோரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்ற இயேசு அப்படியே செய்தார். கைதிகளின் கதியைக் கண்டு சற்றும் கலங்காத நூற்றுவர் தலைவன் கூட இயேசுவின் மரணத்தின் பின் இயேசுவிடம் வருகிறார். சொந்த மக்கள் பெயல்சபூல் என ஒதுக்கி தள்ள நூற்றுவர் தலைவன் கடவுளின் மகன் என அறிக்கையிடுகிறார். சிலுவை முடிவல்ல, அதுவே தொடக்கம். சிலுவையில் நிகழ்ந்தது இயேசுவின் முடிவல்ல, அவரது அரசாட்சியின் தொடக்கம். சிலுவை நம்பிக்கையின் கடைசி துளி அல்ல, புது வாழ்வின் முதல் துளி. வியப்பூட்டும் தகவல்கள் 13. இயேசுவின் தாடி. இயேசுவை பற்றி நினைத்தாலே அவரது நீளமான தலைமுடியும் அவரது தாடியும் நமது ஞாபகத்திற்கு வரும். உண்மையில் இயேசுவுக்கு தாடியோ நீளமான தலைமுடியோ இருந்ததா என்பது நமக்கு தெரியாது. இன்று வரைக்கும் அது விவாதத்திற்குரிய ஒன்றாகவே இருக்கிறது. விவிலியம் அதை பற்றி எதையும் குறிப்பிடவில்லை. சொல்லப்போனால் 4ஆம் நூற்றாண்டிற்கு முன்பு வரை இயேசு தாடி இல்லாத நபராகத்தான் அறியப்பட்டிருந்தார். ஆதிகால கிறிஸ்தவ படங்களில் இயேசு தாடி இல்லாத நபராகத்தான் வரையப்பட்டிருந்தார். 4ஆம் நூற்றாண்டிற்கு பின் இயேசுவை தாடியோடும் நீளமான தலைமுடியோடும் வரையும் பழக்கம் வந்தது. அது பின்னர் நிலை பெற்று விட்டது. ஒரு வகையில் தாடி என்பது இயேசுவின் ஞானத்தையும் ஆன்மீக தலைவர் என்ற தோற்றத்தையும் கொடுப்பதால் அது நிலை பெற்றிருக்கலாம். சரி, அந்த தாடி என்ன ஆச்சு என்று கேட்டால், இயேசு இறந்தார், உயிர்த்தார், உடலோடு விண்ணகம் சென்றார், தாடியும் அவரோடு விண்ணகம் சென்றது என்றுதானே சொல்லுவோம். ஆனால் சிலர் வேறு கதைகளுடன் களமிறங்குகிறார்கள். இடைக்கால கிறிஸ்தவ வரலாற்றை புரட்டி பார்த்தால் இயேசுவை சார்ந்த பொருட்களையோ இறை மனிதர்கள் சார்ந்த பொருட்களையோ பத்திரப்படுத்துவதையும் அதன் மீது கோயில் கட்டுவதையும் ஒரு வழக்கமாகவே வைத்திருந்தார்கள். இது மக்களை வசீகரிக்கவும் கூட்டம் சேர்க்கவும் பயன்பட்டது. இவற்றில் பெரும்பாலானவை வரலாற்று ரீதியாக நிரூபிக்கப்படாதவை, ஆனாலும் லட்சக்கணக்கான மக்களால் நம்பப்படுபவை என்பது ஒரு வியப்பூட்டும் செய்தி. 1134ஆம் ஆண்டு பெல்ஜியமில் உள்ள புரூக்ஸ் என்னும் இடத்தில் கட்டப்பட்டது த பெசிலிக்கா ஆஃப் ஹோலி பிளட் என்னும் ஆலயம். இயேசுவை அடக்கம் செய்ய சென்றாரே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, அவர் இயேசுவின் இரத்தத்தை எடுத்து பத்திரப்படுத்தினாராம். அதுதான் அந்த ஆலயத்தில் இருக்கிறது என அந்த காலத்தில் பறைசாற்றினார்கள். இந்த ஒரு ஆலயம் மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட ஆலயங்கள் எங்களிடமும் இயேசுவின் இரத்தம் இருக்கிறது என பறைசாற்றி பிரபலமாகி இருக்கின்றன. இயேசு கண்ணீர் விட்டார் என்று ஒரு வசனம் வருதல்லவா? அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டவர்கள் இயேசுவின் கண்ணீரையும் ஒரு ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். தேவதூதர்களால் சேகரிக்கப்பட்டு மரிய மதலேனா மூலமாக பாதுகாக்கப்பட்டதாம் அந்த கண்ணீர். பிரான்சில் உள்ள சாய்சன்ஸ் நகரில் செயின்ட் மெட்டார்ட் என்னும் ஒரு ஆலயம் இருக்கிறது. அங்கே சிறுவயது இயேசுவின் பல்லு ஒன்று இருந்ததாம். அது புதுமைகளை எல்லாம் வர செஞ்சது. இவ்வளவையும் செய்தவர்கள் இயேசுவின் தாடியை விட்டு விடுவார்களா? ஜெர்மனியில் உள்ள சாக்சனி என்னும் இடத்தில் வாழ்ந்த 3ஆம் ஃபிரெடரிக் என்பவர் சுமார் 19,000 புனித பொருட்களை சேகரித்து வைத்திருந்தார். அதில் இறுதி ராவணவு அப்பத்துண்டு முதல் இயேசுவின் தாடியின் ஒரு பாகம் வரைக்கும் அடக்கம். இதை புனித தாடி என்று வைத்திருந்தார் அவர். எல்லாவற்றையும் விட ஹைலைட்டான விஷயம் சாங்க்டோ சானிட்டோரியம் எனும் ஒரு ஆலயத்தில் இருக்கிறது.
அதில் உள்ள படிக்கட்டுகள் இயேசு பிலாத்துவின் முன்னால் ஏறி சென்ற படிகளாம். அதிலிருந்த புனித பண்டங்களில் ஒன்று என்ன தெரியுமா? குழந்தை இயேசுவின் தொப்புள் கொடி. எப்படியெல்லாம் கதை விடுறாங்க இல்லையா? இருந்தாலும் இவற்றையெல்லாம் நம்பவும் காணிக்கை போடவும் திரு யாத்திரை செல்லவும் ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதுதான் வேதனை. இயேசு சார்ந்த பொருட்களில் அல்ல, இயேசுவில் விசுவாசம் வைப்பதுதான் உண்மையான விசுவாசம். வியப்பூட்டும் தகவல்கள் 14. அறியப்படாத நற்செய்தி நூல்கள். பைபிளில் எத்தனை நற்செய்தி நூல்கள் உண்டென்றால் சட்டென 4 என சொல்லிவிடுவோம். ஆனால் எழுதப்பட்டவை மொத்தம் 4 நற்செய்தி நூல்களா என்றால் இல்லை என்பதுதான் பதில். வரலாற்று கால அட்டவணைப்படியும் வரலாற்று உண்மைகளின் அடிப்படையிலும் அங்கீகரிக்கப்பட்ட நற்செய்தி நூல்கள் தான் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் என மொத்தம் 4. அங்கீகரிக்கப்படாத நற்செய்தி நூல்கள் குறைந்தபட்சம் 60 இருக்கலாம் என்கிறார்கள் இறையியல் ஆய்வாளர்கள். பைபிளில் இல்லாத நூல்களை புற நூல்கள் என்கிறோம். எப்படி ஒரு நூலை பைபிளில் வைக்க வேண்டும் வைக்க வேண்டாம் என முடிவெடுத்தார்கள்? முதலாவது, அந்த நூலை ஆன்மீக தலைவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அது பெரும்பாலும் நூலில் அடங்கியுள்ள தகவல்களை பொறுத்து அமையும். அது காலத்தால் முந்தையது என்பதும் போலி அல்ல என்பதும் நிரூபிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, அந்த நூல் வரலாற்றோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். எழுத்து நடை, வரலாற்று நிகழ்வுகள் போன்றவையெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும். மூன்றாவது, அந்த நூல் சொல்கின்ற செய்தி, பாடம், ஆன்மீக போதனை போன்றவை விவிலியத்தின் மைய போதனையோடு இணைவதாக இருக்க வேண்டும். முற்றிலும் வேறுபட்ட சிந்தனையாக இருக்கக்கூடாது. அடுத்ததாக, மரபு வழியாக இந்த நூல் ஆதியில் பயன்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். பல இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நூலாக இருக்க வேண்டும். கூடவே குறிப்பிட்ட ஒரு மொழியில் எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். இப்படி பல வரையறைகளை கொண்டுதான் ஒரு நூலை பைபிளில் வைக்கலாமா வேண்டாமா என முடிவெடுப்பார்கள். புற நூல்களில் சில நூல்கள் மிகவும் பிரபலமானவை. தோமாவின் நற்செய்தி, மரியாவின் நற்செய்தி, மரிய மதலேனாவின் நற்செய்தி, பிலிப்பு நற்செய்தி, 12 அப்போஸ்தலர்களின் நற்செய்தி, பேதுருவின் நற்செய்தி, பர்னபாசின் நற்செய்தி என இந்த பட்டியல் நீள்கிறது. ஏதேனும் ஒரு நற்செய்தி நூலை அடிப்படையாக கொண்டு தங்கள் புரிதலுக்கு ஏற்ப நற்செய்தி நூல்களை எழுதும் வழக்கம் அந்நாட்களில் இருந்தது. பெரும்பாலான நற்செய்தி நூல்களுக்கு மார்க் நற்செய்தியே அடிப்படை என்கிறார்கள். இந்த நூல்களுக்கு சில சிறப்பு பண்புகள் உண்டு. பைபிளில் உள்ள நூல்கள் காட்டாத இயேசுவின் இன்னொரு பரிமாணத்தை இந்த நூல்கள் நமக்கு காட்டுகின்றன. முக்கியமாக பல நூல்கள் இயேசுவின் ஞானத்தை இன்னொரு கோணத்தில் காட்டுகின்றன. தோமாவின் நற்செய்தி நூலை பார்த்தால் அது நமது ஆழ்மன சிந்தனைகளையும் ஆன்மீக புரிதலையும் உள்ளார்ந்த தத்துவ மாற்றத்தையும் போதிக்கிறது. வெளிப்படையான செயல்களை அது போதிக்கவே இல்லை. இயேசுவை பற்றி 114 வசனங்கள் புனித தோமா நற்செய்தி நூலில் நமக்கு கிடைக்கின்றன. சில நூல்கள் இயேசுவை மனிதன் என ஏற்றுக்கொள்வதில்லை. அவை இயேசுவை கடவுளாக மட்டுமே பார்க்கின்றன. முழுக்க முழுக்க தெய்வத்தன்மையுடையவராக அவரை சித்தரிக்கின்றன. யூதாசின் நற்செய்தி நூலை பார்த்தால் அவரை முழுமையான கடவுளாகவும் மனித எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் படைத்தவராகவும் மட்டுமே பேசுகிறது. யூதாசின் நற்செய்தி நூல் யூதாசை இயேசுவின் மிக நெருங்கிய நண்பராய் காட்டுகிறது. இயேசு தனது மீட்பின் திட்டத்தை செயல்படுத்த தேர்ந்தெடுத்த ஒரே நபராக யூதாஸ் முன்னிலைப்படுத்தப்படுகிறார். மற்ற சீடர்களால் இந்த பணியை செய்ய முடியாது, நீதான் செய்ய வேண்டும் என இயேசு யூதாசிடம் கேட்டுக்கொள்வதாக இந்த நூல் யூதாசை நல்ல வெளிச்சத்தில் காட்டுகிறது. சில நூல்கள் இயேசுவின் போதனைகளை மையப்படுத்துகின்றன. அறிவை பெருக்குவதன் மூலமாய் விண்ணக வாழ்வை அடையும் வழியை அவை போதிக்கின்றன. பிலிப்புவின் நற்செய்தி நூலில் இயேசு பல இரகசிய அறிவுரைகளை வழங்குவதையும் அவற்றை அடைவது விண்ணக வாழ்க்கையை அடையும் வழியாகவும் போதிக்கப்படுகிறது. மரிய மதலேனா நற்செய்தி நூல் பிரபலமான நூல்களில் ஒன்று. இந்த நூலில் இயேசுவோடு மரிய மதலேனா கொள்ளும் உரையாடல்கள் பல எழுதப்பட்டுள்ளன. தத்துவமும் ஆன்மீகமும் கலந்தது போல இந்த உரையாடல் அமைந்துள்ளது. மதலேன் மரியாவை இயேசுவின் நெருங்கிய சீடராகவும்
ஆதிகால நற்செய்தி அறிவிப்பாளராகவும் சித்தரிக்கிறது இந்த நூல். யாக்கோபின் நற்செய்தி நூல் என்று ஒன்று உண்டு. அது இயேசுவின் பால்யகால வாழ்க்கையை பதிவு செய்கிறது. குறிப்பாக 5 வயதிற்கும் 12 வயதிற்கும் இடைப்பட்ட இயேசுவின் வாழ்க்கையை இது பேசுகிறது. கூடவே இயேசுவின் தாய் மரியாவின் வாழ்க்கையையும் இது விரிவாக எழுதுகிறது. இவையெல்லாம் சில உதாரணங்கள் தான். இயேசுவை பற்றியும் அவரது வாழ்க்கையை பற்றியும் எழுதப்பட்டுள்ள நூல்களில் எவை உண்மை எவை பொய் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமில்லாமல் இந்த நூல்களெல்லாம் பல சிந்தனைகளையும் அன்றைய மக்களின் நம்பிக்கைகளையும் வாழ்க்கை முறையையும் வெளிப்படுத்துகின்றன. சுருக்கமாக சொல்ல வேண்டுமெனில், ஒரு நூல் பைபிளில் இடம் பெற்றதற்கும் இடம் பெறாமல் போனதற்கும் காரணம் குறிப்பிட்ட இறையியல் வல்லுநர்கள், திருச்சபை தலைவர்கள், அதிகாரிகள் இவர்களின் முடிவுதான். எனவே வாய்ப்பு கிடைத்தால் சுவாரஸ்யத்திற்காக வேணும் புற நூல்களை வாசியுங்கள். நன்றி. வியப்பூட்டும் தகவல்கள் 15. இயேசு எப்படி இருப்பார்? இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் என கேட்டால், நீளமான தாடியும் தோளில் புரளும் முடியுமாக நாம் பார்த்த இயேசுவின் படம் ஒன்று நினைவுக்கு வரும். கேலண்டர்கள் முதல் திரைப்படங்கள் வரை இதுதான் நிலைமை. உண்மையில் இயேசு இப்படித்தான் இருந்தாரா என்றால் சந்தேகமே. தாடியுடன் கூடிய இயேசுவின் படம் புழங்கத் தொடங்கியது 3ஆம் 4ஆம் நூற்றாண்டுகளில்தான். கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பின்தான் அது பொதுவான ஒரு பிம்பமாக மாறிப்போனது. எளிதாக அடையாளம் காணவும் ஒரு தனித்துவமான தோற்றம் இருக்கவுமே இந்த புகைப்படம் பிரபலப்படுத்தப்பட்டது. கூடவே தாடியும் ஞானம் உடையவராக இயேசுவை காட்ட பயன்பட்டன. 3ஆம் நூற்றாண்டுகளில் ஆலயங்களில் இயேசுவின் படத்தை வைக்கவே கூடாது என்று பல திருச்சபைகள் வாதிட்டன. பல இடங்களிலிருந்து படங்கள் அகற்றப்பட்டன. இயேசு பூமியில் வாழ்ந்தபோது எந்த உருவத்தோடு இருந்தார் என்பதை பற்றி பைபிளில் உள்ள 4 நற்செய்தி நூல்களிலும் எந்த பதிவும் இல்லை. ஏசாயா பலியாக போகும் இயேசுவின் பிம்பத்தை எழுதியிருப்பார். அவரும் இயேசுவின் அடையாளங்களை சொல்லவில்லை. பைபிளுக்கு வெளியே உள்ள புற நூல்களிலும் இயேசுவின் சித்தாந்தங்களை பற்றிய பதிவுகள் காணப்படுகின்றனவே தவிர இயேசுவின் உருவத்தை பற்றிய பதிவுகள் இல்லை. 3ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு தாடி இல்லாத இளமையான இயேசுவை படமாக வரைந்திருந்தார்கள். ஷ்ரவுட் ஆஃப் த டுரின் எனும் துணியில் பதிந்துள்ள இயேசுவின் முகம் தாடி, நீள முடி ஆகியவற்றுடன் காணப்படுவதால் அதுவே உண்மையான வடிவம் என்று சொல்பவர்களும் உண்டு. ஆனால் இயேசு வாழ்ந்த காலத்தில் யூத ஆண்கள் நீண்ட முடி வளர்ப்பதை மதிப்பற்ற ஒரு செயலாக கருதினார்கள். நீண்ட முடி வளர்ப்பது ஆண்களுக்கு மதிப்பு ஆகாது என்கிறார் பவுல் கொரிந்தியர் நூலில். இது அந்த கால சிந்தனை. பெண்கள் நீண்ட முடி வளர்ப்பதும் ஆண்கள் குட்டையான முடியுடன் இருப்பதும் தான் அன்றைய நடைமுறையாயிருந்தது. அப்படி பார்த்தால் நாம் இன்றைக்கு பார்க்கும் இயேசுவின் படம் உண்மையிலேயே இயேசுவின் தோற்றமாயிருக்க வாய்ப்பில்லைதானே? எது எப்படியோ, இயேசுவை பற்றி அறிந்து கொள்வது முக்கியமல்ல, இயேசுவை அறிந்து கொள்வதே முக்கியம். வியப்பூட்டும் தகவல்கள் 16. இயேசுவின் கடைசி ஆடை. இயேசு சிலுவையில் அறையப்படும் முன் அவர் அணிந்திருந்த ஆடையை படை வீரர்கள் அகற்றினார்கள். அது மேலிருந்து கீழ்வரை ஒரே துணியாயிருந்ததால் அதை கிழிக்காமல் யாருக்கு வரும் என பார்க்க சீட்டு போட்டார்கள். ஒரு படை வீரனுக்கு அந்த ஆடை கிடைத்தது. ஒரு வரலாற்று புதையல் அது என்பதை அறியாமல் ஒரு கைதியின் சாதாரண ஆடையாக அதை சுமந்து சென்றான் அந்த படை வீரன். சில புறநூல்கள் அந்த ஆடையை படைவீரன் கொண்டு செல்லவில்லை, ஒரு பெண் கொண்டு சென்றாள் என்றும், இல்லை நிக்கோதேமு கொண்டு சென்றார் என்றும், இல்லை யோவான் கொண்டு சென்றார் என்றும் செய்திகள் சொல்கின்றன. சரி, அந்த ஆடைக்கு என்னவாயிற்று? அது அழியாமல் இருக்க வாய்ப்பு உண்டா? ஜெர்மனியில் உள்ள ட்ரியர் என்னும் ஆலயத்தில் இந்த ஆடை இருந்தது. கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய தாயார் ஹெலேனா இந்த ஆடையை எருசலேமிலிருந்து 3ஆம் நூற்றாண்டின் துவக்க காலத்தில் கொண்டு வந்தார். அத்துடன் இயேசு அறையப்பட்ட சிலுவையின் ஒரு பாகம் உட்பட பல புனித பொருட்களை சுமந்து வந்தார். அதன்பின் 12ஆம் நூற்றாண்டில்தான் இந்த ஆடை ஒரு பீடத்தில் வைக்கப்பட்டு ஆலயத்தின் முக்கிய அடையாளமாக மாறிப்போனது.
ஒரு காலத்தில் இந்த ஆலயத்தில் நிறைய புனித பொருட்கள் இருப்பதாக சொல்லி பிரபலமானது. ஆனால் பெரும்பாலானவை போலியானவை என்பது பின்னால் தெரிய வந்தது. இயேசுவின் இந்த ஆடையும் அவர்களிடம் இருக்கிறது என்று சொல்லி வந்தாலும் அதன் நம்பகத்தன்மை மீது மிகப்பெரிய கேள்விக்குறி உண்டு. எந்த விதமான அறிவியல் ஆய்வுகளுக்கும் இந்த துணி உட்படுத்தப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இயேசு மீட்புக்காக ஆடையை துறந்தார். நாம் மீட்புக்காக அவரது ஆடையை பற்றி கொண்டிருக்க தேவையில்லை, அவரை பற்றி கொண்டால் போதும். வியப்பூட்டும் தகவல்கள் 17. இயேசுவின் முள்முடி. இயேசு சிலுவையில் அறையப்படும் முன் அவரை சாட்டையால் அடித்து ஏளனப்படுத்தி துன்புறுத்தினார்கள். முள்ளினால் ஒரு அந்த முள்முடியின் ஒரு பாகம் பாரிஸின் நாட்ரடம் ஆலயத்தில் இருக்கிறது. அதை ஒரு பாதுகாப்பான முடி போன்ற பேழைக்குள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். முதலில் 74 சென்டிமீட்டர் நீளமுடையதாயிருந்த இந்த முள்முடி உடைக்கப்பட்டு பல ஆலயங்களுக்கும் தியான நிலையங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இதை பிரான்ஸ் மன்னன் 9ஆம் லூயி மிகப்பெரிய தொகையை கொடுத்து வாங்கினார். மிக பயபக்தியோடு, எளிமையான ஆடையோடும், செருப்பில்லாத பாதங்களோடும் முள்முடியை சுமந்து கொண்டு 40 கிலோமீட்டர் தூரம் அவர் நடந்து பாரிஸுக்கு கொண்டு வந்தார் என்கிறது வரலாறு. புனித வெள்ளி போன்ற மிக முக்கியமான நாட்களில் மட்டும் இந்த முள்முடி பொதுமக்களின் பார்வைக்கு திறந்து வைக்கப்படும். இந்த முள்முடியில் ஒவ்வொரு ஆண்டும் பச்சை இலைகள் துளிர்க்கும் என 12ஆம் நூற்றாண்டின் அறிக்கை ஒன்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இன்று அதன் 70 துண்டுகள் உலகெங்கும் இருக்கின்றன. எல்லாம் ஒரே முள்முடியில் இருந்து உடைக்கப்பட்டவை. கான்ஸ்டன்டைன் மன்னனுடைய தாயாரான புனித ஹெலன் அவர்கள் இந்த முள்முடியை முதலில் கையளித்ததாக சொல்கிறார்கள். இயேசுவின் உண்மை முகம் என சொல்லப்படும் டூரின் ஷ்ரவுட் துணி ஓவியத்தில் இயேசுவின் முகத்தில் 13 காயங்கள் முள்முடியினால் ஏற்பட்டதாகவும், பின்னந்தலை பகுதியில் 20 காயங்கள் உருவானதாகவும் சொல்கிறார்கள். பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்கள் பக்தியுடனும் வியப்புடனும் அணுகும் இந்த முள்முடி உண்மையா இல்லையா என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. எனினும் இயேசுவின் முள்முடி இன்று வரை மிகவும் பிரபலமாகவும் பல லட்சம் மக்களை ஈர்க்கும் விதமாகவும் அமைந்துள்ளது. இயேசுவின் முள்முடி எங்கே என்று பார்ப்பதை விட ஏன் முள்முடி ஏற்றார் என்பதை பார்த்தால் நமது ஆன்மீக வாழ்க்கை ஆழப்படும். வியப்பூட்டும் தகவல்கள் 18. பிலாத்து எதிர்பாராத விஷயம். இயேசுவை பிடித்து தலைமை குருக்களின் விசாரணைக்கு பின் பிலாத்துவின் முன்னால் நிறுத்தினார்கள் மதவாதிகள். யாரையும் கொல்வதற்கான அதிகாரம் யூதர்களுக்கு இல்லை, கல்லால் எறிந்து கொல்லலாம் எனும் சட்டம் அவர்களுடைய மதத்தில் இருந்தாலும் அது ரோம அரசால் அங்கீகரிக்கப்பட்டதல்ல. ரோமர்களின் ஒப்புதலுக்கு பின்பே அவர்கள் மரண தண்டனை விதிக்க முடியும். ஆனால் அதை அவர்கள் அவ்வப்போது மீறுவது உண்டு என்பதை ஸ்தேவானின் படுகொலையில் இருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். ஸ்தேவான் யூதர்களால் படுகொலை செய்யப்படுகிறார், கல்லால் எறிந்து கொல்லப்படுகிறார். சரி, இயேசுவுக்கு வருவோம். இயேசுவை ஏன் அவர்கள் கல்லால் எறிந்து கொல்லவில்லை? இன்னொரு விதிமீறல் என அமைதியை அவர்கள் கடந்து சென்றிருக்கலாமே. அவர்களுடைய லேவியராகமம் மிக தெளிவாக சொல்கிறது, ஆண்டவரின் திருப்பெயரை இகழ்பவர் கொலை செய்யப்படுவார், சபையார் கல்லறிவர், அந்நியரோ நாட்டினரோ யாரெனினும் திருப்பெயரை இகழ்கிறவன் கொல்லப்படுவார் என்று. அதேபோல எப்படி கொல்லப்பட வேண்டும் என்பதையும் இணைச்சட்ட நூல் தெளிவாக விளக்குகிறது. 2 அல்லது 3 சாட்சிகளின் வாக்குமூலத்தை முன்னிட்டே கொலையாளி கொல்லப்பட வேண்டும். ஒரே சாட்சியின் வாக்குமூலத்தை முன்னிட்டு எவரும் கொலை செய்யப்படலாகாது. முதலில் சாட்சிகளின் கைகளும் பின்னர் எல்லா மக்களின் கைகளும் கொல்லப்பட வேண்டியவனுக்கு எதிராக ஓங்கட்டும். இவ்வாறு உன் நடுவிலிருந்து தீமையை அகற்றுவாய் என்கிறது. யார் முதலில் கல்லை எறிய வேண்டும் எனும் வரைமுறையும் இதில் இருந்து புரிந்து கொள்ளலாம். யாருடைய கூற்றால் பாவம் நிரூபிக்கப்படுகிறதோ அவர்தான் முதல் கல்லை எறிய வேண்டும். அதன்பின் மற்றவர்கள் எல்லோரும் கற்களை எறிவார்கள். சாகும் வரை தொடர்ந்து கல்லை எறிவார்கள்.
கல் எனும் போது சின்ன சின்ன கற்கள் அல்ல, பெரும்பாலும் குற்றவாளியை ஒரு பள்ளத்தில் தள்ளி பெரிய பெரிய பாறாங்கல்களை தூக்கி போடுவார்கள். இந்த வழியின்படிதான் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை கொல்ல மக்கள் இழுத்துக்கொண்டு இயேசுவிடம் வந்தார்கள். உண்மையில் மோசேயின் கூற்றுப்படி யார் பாவத்தை பார்த்தார்களோ அவர்கள் முதல் கல்லை எறியட்டும் என்று இயேசு சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் இயேசுவோ யார் மீது பாவம் இல்லையோ அவர்கள் முதல் கல்லை எறியுங்கள் என்றார். வந்தவர்கள் திடுக்கிட்டு திரும்பிச் சென்றார்கள். இப்போது இயேசுவின் விசாரணை நடக்கிறது. இயேசு தேவதூஷணம் செய்கிறார் என சொல்கிற மக்கள் ஏன் இயேசுவை கல்லால் எறிந்து கொல்லவில்லை? பதில் மிக எளிது. அது கடவுளின் திட்டம் அல்ல. இயேசு எப்படி இறப்பது என்பது கடவுளால் தீர்மானம் செய்யப்பட்ட விஷயம், அவ்வளவுதான். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் எனும் இறைவார்த்தை இயேசு மரணமடையப் போவது கல்லால் எறியப்பட்டல்ல, சிலுவையில் அறையப்பட்டு என்பதை சுட்டிக்காட்டுகிறது. எனில் தான் மரணமடையப் போவது யூத முறைப்படி அல்ல, ரோம முறைப்படி என்பது அவருக்கு தெரியும். யூதர்கள் மரண தண்டனை விதிக்க முடியாது என்பது இயேசுவின் மரணத்திற்கு சில காலத்திற்கு முன்புதான் அங்கே சட்டமாக்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர் ஜோசபஸ் கூறுகிறார். இயேசுவின் மரண காலத்திற்கு முன் எல்லாவற்றையும் தந்தை மிக தெளிவாய் திட்டமிட்டிருந்தார் என்பது இதனால் தெளிவாகிறது. இயேசுவோடு பிலாத்து நடத்திய உரையாடல்கள் பிலாத்துவுக்கு தெளிவை தந்தன. இயேசு குற்றமற்றவர் என்றும் அவரை பொறாமையால் தான் மக்கள் கையளித்திருக்கிறார்கள் என்றும் அவன் அறிந்தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தான் பிலாத்துவை நிலைகுலைய வைத்தது. அவன் எதிர்பாராத நிகழ்வு அது. இயேசுவுக்கு எப்படியாவது மரண தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ரோமர்களை உசுப்பேற்றக்கூடிய குற்றங்களை இயேசுவின் மீது சுமத்தியிருந்தார்கள். தன்னை அரசனாக்கிக் கொள்கிறான், கலவரம் உண்டாக்குகிறான், சீசருக்கு எதிராயிருக்கிறான் போன்றவை அந்த குற்றச்சாட்டுகள். காரணம், தன்னை கடவுளாக்கிக் கொள்கிறான் எனும் குற்றச்சாட்டு யூதர்களுக்குத்தான் பெரிது, ரோமர்களுக்கு அது ஒரு பொருட்டே அல்ல. எனவே அரசியல் குற்றங்களை இயேசுவின் தலையில் பொய்யாய் சூட்டுகிறார்கள். அப்போது பிலாத்து சொன்னான், இதோ உங்கள் அரசன். பிலாத்து அப்படி சொல்ல ஒரு வரலாற்று காரணம் உண்டு. சில காலத்திற்கு முன்புதான் அங்கே மக்கள் தொகை கணக்கெடுக்க ரோம அரசாங்கம் விரும்பியது. ஆனால் அதற்கு யூதர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை, மிக கடுமையாக எதிர்த்தார்கள். கடவுள் ஒருவரே எங்கள் அரசர், வேறு யாருக்கும் நாங்கள் அடிபணிய மாட்டோம் என மிகப்பெரிய புரட்சியில் ஈடுபட்டார்கள். அந்த அனுபவம் பிலாத்துவுக்கு இருந்தது. இப்போது ஒருவர் தன்னை கடவுளாக்கிக் கொள்கிறார். அந்த கடவுள் உங்கள் அரசர் எனும் தொனியில் பிலாத்து சொன்னான், இதோ உங்கள் அரசன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிதியோனை மன்னனாக்கிய போது கிதியோன் சொன்னார், நான் உங்களை ஆளமாட்டேன், என் மகனும் உங்களை ஆளமாட்டான், ஆண்டவரே உங்களை ஆழ்வார். யூதர்களை பொறுத்தவரையில் மன்னன் என்பவர் மண்ணுலக அதிகாரி, கடவுளை அரசர் என்பதில் தெளிவாக இருந்தார்கள். அந்த பின்னணியில்தான் பிலாத்துவின் கேள்வி இருந்தது. அதற்கு மக்கள் சொன்ன பதில்தான் பிலாத்துவை வியக்க வைத்தது. கடவுள் ஒருவரே எங்கள் அரசர் என கூட்டம் கத்தும் என அவன் நினைத்திருந்தான். காரணம், அவனுக்கு வரலாறு தெரியும். கூடவே சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மறைநூல் வல்லுநர்கள், பரிசேயர்கள், குருக்கள், செனகரின் சங்கத்தினர் போன்றவர்கள். அவர்கள் தீவிரமாக சட்டத்தை பின்பற்றுவார்கள். எனவே கண்டிப்பாக கடவுளே எங்கள் அரசர், இவரல்ல எங்கள் அரசர் என கத்துவார்கள் என்றுதான் பிலாத்து நினைத்தான். ஆனால் தலைமை குருக்கள் கத்தினார்கள், சீசரே எங்கள் அரசர், அவரை தவிர வேறு அரசர்கள் எங்களுக்கு இல்லை. எனது சீசரா? கடவுள் இல்லையா? பிலாத்து திகைத்திருப்பான். அவனுக்கு வரலாறு தெரியும். இயேசுவை எப்படியாவது கொன்றே ஆக வேண்டும். அதற்காக எத்தனை விதிமீறல்கள் வேண்டுமானாலும் செய்யலாம், எத்தனை பாவம் வேண்டுமானாலும் செய்யலாம், எத்தனை நம்பிக்கைகளை வேண்டுமானாலும் உடைக்கலாம் என யூதர்கள் கங்கணம் கட்டி கொண்டு வந்திருப்பதை பிலாத்து உணர்ந்தது அப்போதுதான். உடனே இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தான். இதோ உங்கள் அரசன் என உண்மையான அரசனை, கடவுளை நிறுத்திய போது மதம் அவரை நிராகரித்தது. நாம் மதத்தின் பிள்ளைகளா, கடவுளின் பிள்ளைகளா? வியப்பூட்டும் தகவல்கள். 19. கெத்சமனே நினைவுகள். இயேசு
இருளோடு கெத்சமனேவுக்கு வருகிறார். வெளிச்சமாய் வெளியே வருகிறார். முழங்காலில் கடவுளோடு ஒன்றித்திருந்ததால் நிமிர்ந்து எதிரியின் முன் நிற்கும் துணிச்சலை பெறுகிறார். கெத்சமனே நினைவுகள் இயேசுவின் பாடுகளின் பயணத்தில் எப்போதும் தவிர்க்க முடியாத ஒன்றாக நிலை பெற்றுவிட்டது. வியப்பூட்டும் தகவல்கள் 20. வித்தியாசமான சில இயேசு சிலைகள். உலகெங்கும் இயேசுவின் பல்லாயிரக்கணக்கான சிலைகள் இருப்பதை நாம் அறிவோம். பெரும்பாலான சிலைகள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருப்பதாகவோ, ஆசீர்வதித்தபடி நிற்பதாகவோ, சாந்த முகத்துடன் அமைதியாய் இருப்பதாகவோ தான் இருக்கும். ஆனால் அவற்றை தாண்டியும் பல நூற்றுக்கணக்கான சிலைகள் வித்தியாசமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். டெட்ராய்டில் உள்ள சேக்ரட் ஹார்ட் மேஜர் செமினரியில் ஒரு சிலை இருக்கிறது. அதில் இயேசு ஒரு கருப்பராக காட்சியளிக்கிறார். முதலில் வெள்ளை நிறத்தில் இருந்த இயேசுவை பின்னர் யாரோ கருப்பாய் வண்ணம் பூச அதுவே பின்னர் நிலை பெற்றுவிட்டது. ஆடைகள் வெண்மையாகவும் இயேசு கருப்பாகவும் இருக்கிறார். இந்த சிலையில் கருப்பர்களின் போராட்ட காலத்தில் இந்த சிலைக்கு கருப்பு வர்ணம் அடிக்கப்பட்டது. அதன் பின் ஒருமுறை வெள்ளை பெயிண்ட் அடித்தார்கள். ஆனால் சில நாட்களிலேயே பெயர் தெரியாத சிலர் வந்து அதற்கு மீண்டும் கருப்பு பெயிண்ட் அடித்தார்கள். அதன் பின் கடந்த 55 ஆண்டுகளாக இயேசு கருப்பராகவே காட்சியளிக்கிறார். வீடற்ற இயேசு என்றொரு சிலை உண்டு. அதில் ஒரு நபர் பெஞ்சில் படுத்திருப்பார். வீடு இல்லாமல் நிராகரிக்கப்பட்டு தெருவில் படுத்திருப்பவரை போன்ற தோற்றம். ஒரு துணியினால் தலையை மூடிக்கொண்டு படுத்திருப்பார் அவர். வீடில்லாத மனிதர்களுடைய பிரச்சனையை பேசுகிறேன் என்ற திமோத்து ஷெல்மாக்ஸ் மிகவும் தத்ரூபமாக அதை வடிவமைத்திருக்கிறார். அந்த மனிதரின் கால்களில் மட்டும் ஆணிகளால் அறையப்பட்ட துளை தெரியும். அதுதான் அவர் இயேசு என்பதை நமக்கு வெளிக்காட்டும். இன்று வத்திக்கான் உட்பட உலகில் 40 இடங்களில் அதே போன்ற சிலை இருக்கிறது. அதன் ஓவியங்கள், புகைப்படங்கள் உலகின் பல இடங்களிலும் இருக்கின்றன. சிலைகள் பொதுவாக எல்லோரும் பார்க்கும் இடத்தில் தானே இருக்கும். கடலுக்கு அடியில் 3 சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன என்பது ஒரு வியப்பு செய்தி. இத்தாலிய சிற்பி குய்டோ கேலட்டி என்பவர் இந்த 3 சிலைகளையும் வடிவமைத்திருக்கிறார். இத்தாலியில் உள்ள சான் ஃப்ரூட்டோசோ பே கடற்கரையில் இதன் முதல் சிலை நிறுவப்பட்டது. இரண்டாவது கரீபியன் பகுதியில் உள்ள கிரனாடா தீவின் அருகில் கடலுக்குள் இருக்கிறது. மூன்றாவது சிலை அமெரிக்க அண்டர் வாட்டர் சொசைட்டியிடம் இருக்கிறது. இத்தாலியில் உள்ள சென்ட் சேவ்ரோ சேப்பல் ஆலயத்தில் ஒரு சிலை இருக்கிறது. இறந்த இயேசுவை துணிகளில் சுற்றி படுக்க வைத்திருக்கும் சிலை அது. துணி மிக மிக மெல்லியதாக இருப்பது போலவும் ஊடுருவி இயேசுவின் முகமும் உடலும் தெரிவது போலவும் அற்புதமாக இந்த சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1793ஆம் ஆண்டு இதை குஸ்பி ஜன்மாரிட்டானோ என்பவர் வடிவமைத்தார். ஒரே மார்பிள் கல்லில் செதுக்கப்பட்டுள்ள இந்த சிலை கலையின் ஒரு அற்புத அடையாளமாக நிலை பெறுகிறது. மைக்கேல் ஆஞ்சலோவின் பியட்டா உலகின் மிக புகழ்பெற்ற சிற்பம். உலகெங்கும் பல்வேறு பகுதிகளில் இந்த சிலை உண்டு. இறந்த இயேசுவின் உடலை அன்னை மரியாள் தாங்கி நிற்பது போன்ற சிலை இது. 1498ஆம் ஆண்டு இதை வடிவமைத்த அவர் இயேசுவின் உடலை பெரிதாகவும் அன்னை மரியாளை சின்ன இளமையான உருவத்துடனும் படைத்திருப்பார். அவர் கன்னி மரியாள் என்பதால் இளமையாய் வரைந்திருப்பதாக ஒருமுறை அவர் குறிப்பிட்டார். ரோமில் உள்ள பவுல் ஹாலில் நியூக்ளியர் வெடிப்பிலிருந்து இயேசு வருவது போன்ற ஒரு சிலையை வடிவமைத்திருக்கிறார் பெரிக்கிள் ஃபாசினி என்பவர். வெண்கலத்திலும் செம்பிலும் இந்த சிலை உருவாக்கப்பட்டுள்ளது. மிக மிக புதுமையான உயர்த்த இயேசுவின் சிலை இது. உலக புகழ்பெற்ற சிற்பி மைக்கேல் ஏஞ்சலோவால் ஆரம்பிக்கப்பட்டு அவரது நண்பர் டிபேரியோ கால்காக்னியால் முடித்து வைக்கப்பட்ட சிலை த டெப்போசிஷன். இயேசுவின் உடலை நிக்கோதேமும் இயேசுவின் தாய் மரியாவும் மதலேன் மரியாவும் சுமந்து நிற்கும் சிலை அது. 1550 மைக்கேல் ஆஞ்சலோ ஆரம்பித்து பின்னர் 1555 அவர் கோபத்தில் உடைத்தெறிந்தார். அந்த உடைந்த சிலையை ஒருவர் வாங்கி முழுமையாக்கினார். இன்றும் கலையின் ஒரு அற்புத வடிவமாக அந்த சிலை இருக்கிறது.
ஸ்பெயினில் உள்ள பாலன்சியா நகரில் 70 அடி உயர இயேசுவின் சிலை ஒன்று உள்ளது. விக்டோரியா மாட்சோ என்பவர் உருவாக்கிய இந்த சிலை இயேசு நகரை காவல் செய்வது போல தோற்றமளிக்கிறது. சிலையின் அடிவாரத்தில் ஒரு சின்ன ஆலயமும் உண்டு. சிலையை வடிவமைத்தவரின் கல்லறையும் அதே இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இவை மட்டுமல்லாமல் இன்னும் உலகெங்கும் நூற்றுக்கணக்கான வித்தியாசமான இயேசு சிலைகள் உள்ளன. கலை ரசனைக்காகவும் வித்தியாசமான அனுபவத்திற்காகவும் அவற்றை ரசிக்கலாம்.